அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜூலை 31, 2024, ஆடி 15ஆம் நாள் புதன்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். புன்னகைத்து பாருங்கள், நட்புகள் கிடைக்கும். பிரார்த்தனை செய்யுங்கள், நல்ல மனம் கிடைக்கும். நம்பிக்கை வையுங்கள், வெற்றி கிடைக்கும். உண்மையாய் உறுதியோடு உழைத்து பாருங்கள், வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும். இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் ராகுல் ரமணன் from ராமநாதபுரம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் விஷன்: மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன்: ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி. நன்றி டைகர் ராகுல் ரமணன். டைகர் இறைவணக்கம் கூறுவதற்கு டைகர் மணிகண்டன் from சிவகங்கை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடம் என எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா, நன்றி. நன்றி டைகர் மணிகண்டன். வாழ்வில் வெற்றியும் சந்தோஷமும் பெருக டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் அனைத்து டைகர் குழு உறவுகளுக்கும் டைகர் ஃபேமிலி டீம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். யார் ஒருவர் நல்ல செயலை செய்தாலும் அவரை மனதார பாராட்டுங்கள். உங்கள் பாராட்டுக்கள் அவரை மென்மேலும் நல்ல செயல்களை செய்ய வைக்கும் என்று நம்மை எட்டுநடை பயிற்சிக்கு அழைத்து செல்ல வருகிறார் நமது எட்டுநடை பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தேன்கோடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முகம் மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ் இருக்கக்கூடிய எல்லாருமே இப்போது நம்மளுடைய நடையை தொடங்குகிறோம். இப்போது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதனிசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை தொடங்குவதற்கு முன்பாக முதலில் நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நமது இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்க வேண்டும். இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களுக்கு நன்றி கூறி நாம் நமது பயணத்தை தொடங்க வேண்டும். அவ்வாறாக தொடங்கக்கூடிய செயல்கள் அத்தனையும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நாம் அறிவோம். ஆக இன்றைக்கும் நீங்கள் எல்லாரும் செய்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதற்கு உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன். தொடர்ந்து 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும். நீங்கள் கண்டிப்பாக வெதுவெதுப்பான நீர் பருகி பயிற்சிகளை தொடங்கியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அதற்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். அதுவும் உங்களுக்கு அருகில் இருக்குது என்று நம்புகிறேன். அதற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மை இணைத்து வைத்த சகோதர சகோதரிகளுக்கும் நாம் இணைத்து வைத்த சகோதர சகோதரிகளுக்கும், அதாவது நம்ம ஒருத்தவங்க இணைச்சி வச்சுருப்பாங்க, நாம் பல பேரை இணைச்சி வச்சுருப்போம். அவங்களையெல்லாம் நம்மளுடைய அகக்கண்ணில் கொண்டு வந்து அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களுக்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அனைத்து நல் விஷயங்களையும் வழங்க வேண்டும் என்று அவர்களுக்காக நாம் வேண்டிக் கொண்டு தொடர்ந்து நமது மனதில் எழுப்ப வேண்டிய 3 முத்தான முக்கிய கேள்விகள். நாம் எதற்காக 8 நடை நடந்து கொண்டு இருக்கிறோம்? நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணித்து கொண்டிருக்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா?
இந்த முத்தான 3 முக்கிய கேள்விகளை ஆழ்மனதில் கேட்டு அதற்கான பதிலை நாம் பெற்று நாம் பயணிக்க வேண்டும். நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை பயிற்சியை மேற்கொள்கிறோம்? 8 நடை பயிற்சியை ஏன் மேற்கொள்கிறோம் அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்கும்போது எல்லாருக்குள்ளேயும் வர்றது ஆரோக்கியத்தை பெறுவதற்காக, ஆரோக்கியத்தை தக்க வைப்பதற்காக, ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்காக, ஆரோக்கியத்தை புதுப்பிப்பதற்காக. இந்த 4 பதிலில் ஒரு பதிலாக இருக்கும். ஆரோக்கியத்தை பெறுவதற்காக, ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்காக, ஆரோக்கியத்தை புதுப்பிப்பதற்காக, ஆரோக்கியத்தை தக்க வைப்பதற்காக. இந்த 4 பதிலில் ஒரு பதில் நிச்சயமாக நம்முடைய பதிலாக இருக்கும். அதுலேயும் இன்னும் விளக்கமாக ஏன் நம்ம புதுப்பித்து கொள்ள வேண்டும், ஏன் அதை தக்க வைத்து கொள்ள வேண்டும், ஏன் நம்ம அதை பெற வேண்டும், ஏன் அதை மீட்டெடுக்க வேண்டும், இப்படின்னு நமக்குள்ள நம்ம கேள்விகளை கேட்க ஆரம்பித்தோம்னா இன்னும் அதற்கான விடை உள்ளே இருந்து வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதோடு பேசணும். இந்த வித்தையை நான் பல முறை கற்றுத்தந்திருக்கிறேன், இனி வருங்காலங்களிலும் கற்றுத்தருவேன். ஆழ்மனதோடு பேசி பழக வேண்டும். தொடர்ந்து நாம் ஏன் டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? இந்த கேள்விக்கான விடை அப்படிங்கிறது நான் இன்றைக்கி அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். அதற்கு முன்பாக நம்மளுடைய இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறோமா, நம்ம எந்த செயல் செய்தாலும் நம்ம இலக்கை நோக்கி பயணிக்கிறோமாங்கிற ஒரு கேள்வியை நமக்குள்ளே கேட்டுக்கொள்ளணும். அவ்வாறாக இன்றைக்கும் நம்ம எல்லாருமே கேட்டுக்கொள்ளலாம். நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இலக்கு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்றும் இருக்கும். அதாவது வாழ்க்கையில் வெற்றி பெறணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நல்ல மதிப்பெண் பெறணும், நல்ல உயர் பதவியில் இருக்கணும், இன்னும் விதவிதமான இலக்குகள் இருக்கும். 8 நடை பயிற்சியில் நீங்கள் அந்த கேள்வியை கேட்கலாம். இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இல்லையே, நான் வாழ்க்கையில் நல்லா படித்து முன்னேறணும் அப்படின்னா நான் ஏன் 8 நடை நடக்கணும்? அப்போ இந்த செயலுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு? 8 நடை பயிற்சி மேற்கொள்வதே நாம் நமது இலக்கை அடைவதற்காக தான். அதில் இருந்து நம்மளுடைய கவனம் எதுலேயும் சிதறாமல் நம்மளுடைய இலக்கை நோக்கி மட்டும் குறியை வைத்து நம்ம பயணிக்கணும். காலையில் 8 நடையை தொடங்கும் பொழுது உங்களுடைய இலக்கு உங்கள் கண் முன் வந்து நிற்கணும். நம்ம இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறோம். அது எதுவாக இருந்தாலும் சரி, நல்ல மதிப்பெண் பெற வேண்டும், நல்ல உயர் பதவியில் இருக்க வேண்டும், தொழிலில் பெரிய வளர்ச்சி இருக்க வேண்டும், பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும், ஆரோக்கியத்தில் பன்மடங்கு பெரிய இருக்கணும், ஆற்றல் அதிகரித்திருக்கணும். இப்படி பல்வேறு இலக்குகள் கண் முன் வந்து நிற்கணும். அதை நோக்கி நம்ம பயணிக்கணும். இந்த இலக்குகள் மட்டும் உங்கள் கண் முன் வந்து நின்றால் உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது. அதாவது நம்மளுக்கு எதிரி வேறு யாருமே இல்லை, நாம் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அல்லவா? நம்மளுக்குள்ளே ஏன் சோம்பேறித்தனம் வருகிறது? யார் அது அப்படின்னு கேட்டால் அது நாம் தானே. நமக்குள் இருக்கக்கூடிய அந்த இன்னொரு நபர் தானே. அந்த நபரிடம் தான் இந்த கேள்வியை கேட்கணும். நாம் இலக்கை நோக்கி பயணிக்கிறோமா? அந்த நபர் இப்போ உங்களுக்கு தூக்கம் வருகிறது, சோம்பேறித்தனம் இருக்கிறது, காலையில் விடிகாலையில் எழும்பொழுது அலாரம் அடிக்கும்போது அதை தட்டி விட்டு இல்லை கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த தூங்கலாம் சொன்னது யாருன்னா உங்களுடைய ஆழ்மனம். அந்த ஆழ்மனத்திட்ட நீங்கள் கேளுங்க. நான் அதை ஆழ்மனம் சொல்ல மாட்டேன், மேல்மனம் சொல்லுவேன். இருந்தாலும் இப்போ புரிந்து கொள்வதற்காக சொன்னேன். நீங்கள் கேளுங்க, அந்த மேல்மனத்திட்ட கேளுங்க. நம்ம இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறோமா? இலக்கு என்ன, தூங்குவதா? இல்லை. நாம் விடியலில் எழுந்து நாம் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து நம்மளுடைய பயிற்சிகளை நாம் தொடங்கி அந்த பயிற்சிகளின் முடிவில் நாம் ஈர்ப்பு விதி மற்றும் நம்மளுடைய மனப்பட காட்சி செய்வதற்காகத்தான். அதில் செய்தோமானால் நம்மளுடைய இலக்கை நாம் அடைய முடியும். அப்போ இலக்கை நோக்கிய பயணம் எது? இப்போ நம்ம எழ வேண்டும், எழுந்து நடக்க வேண்டும், நடந்து நம்மளுடைய இலக்குக்கான கோரிக்கையை பிரபஞ்சத்திடம் வைக்க வேண்டும். இந்த கேள்வியை நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதிட்டையோ மேல் மனதிட்டையோ கேட்டீங்க அப்படின்னா அடுத்த நிமிடம் இலக்கை நோக்கி நம்மளை பயணிக்க வைக்கும். இந்த கேள்வியை நம்ம கேட்கலை அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம், அதை பற்றி நம்ம நிறைய பேசலாம். இப்படி நம்மளுடைய முத்தான 3 முக்கிய கேள்விகளை ஆழ்மனதில் கேட்டு நம்ம பயணிக்கணும். தொடர்ந்து நம்ம இப்போ ஒரு ஆரோக்கிய குறிப்பு கேட்க போகிறோம். ரொம்ப அற்புதமான ஆரோக்கிய குறிப்பு, வாழ்க்கையில் எல்லாருக்கும் தேவையான ஒரு குறிப்பாக நான் கருதுகிறேன். ஸோ நான் கருதுனா உங்களுக்கு தெரியும் எப்பேற்பட்ட ஆரோக்கிய குறிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத. ஸோ இந்த அற்புதமான ஆரோக்கிய குறிப்பை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் தேவி கிருஷ்ணா ஃப்ரம் சென்னை. இவங்க சென்னை டைகர் கிளப்போடைய கேப்டன். சகோதரி டைகர் தேவி கிருஷ்ணா ஃப்ரம் சென்னை அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்கட்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கட்டும், அவர்களுடைய குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்கட்டும், ஆனந்தம் நிலைத்திருக்கட்டும், அவர்களுடைய தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கையே இறைவனே பிரபஞ்சமே நீ வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை சகோதரி டைகர் தேவி கிருஷ்ணா ஃப்ரம் சென்னை அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு
வாங்க இப்போ நம்ம அந்த ஆரோக்கிய குறிப்பை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். வயசாகிறதே ஒரு பிரச்சனை. வயசானவங்க நமக்கு பிரச்சனை அப்படின்னு சின்ன பிள்ளைங்க சொல்லுவாங்க. நமக்கும் வயசாகும் அப்படிங்கிறது இன்னொரு பிரச்சனை. வயசாகிற போது வர பிரச்சனையில பெரிய சிக்கல் என்ன தெரியுமா? மறுபடி ஒரே விஷயத்த 10 தடவை சொல்லுவோம். கேட்கிறவங்களுக்கு கோபமா வரும். சொல்லிட்டோமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. எல்லாத்தோட கொடுமை மருந்து சாப்பிட்டோமா இல்லையா அப்படிங்கிற ப்ரெஷருக்கு, சுகருக்கு, அப்புறம் ராத்திரி தூக்கத்துக்கு மாத்திரை போடுறவங்க மாத்திரையை பிரிக்கும் போது ஒரு ஃபோன் வந்துடும். அல்லது மாத்திரை போட்டுட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக மாத்திரையை கீழே வச்சுட்டு தண்ணியை குடிச்சிட்டு வெளியில போயிடுவாங்க. தண்ணி குடிச்சோமே அப்போ மாத்திரையை போட்டிருப்போம் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் தான் கரெக்டாக வெட்டி ஒரு டப்பாவில் போட்டு மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே அப்படிலாம் போட்டு கொட்டிக்குவாங்க. அவங்களுக்கு மாத்திரையை பிரித்து பார்த்தா தெரிஞ்சு போயிடும். அது சில பேருடைய புதுசாத்தில் ஒரு பாக்ஸில் கரெக்டாக 7 நாளைக்கு வேண்டிய சாப்பிட வேண்டிய காலை மாலை 3 இதோட அப்படி 7 நாளைக்கு வச்சுருப்பாங்க. அது ஒரு டைப்பு ஒவ்வொருத்தருக்கு. இப்பெல்லாம் யாத்திரை போகிற வரைக்கும் மாத்திரை இல்லையா? இப்படி வயசாக நூற்றுக்கணக்கான பிரச்சனை வருது. இந்த குறிப்பாக கொலஸ்ட்ராலுக்கு ஒரு டேப்லெட்ஸ் ஸ்டாட்டின் டேப்லெட்ஸ் போட சொல்கிறாங்க. பிளட் தின்னர். இன்னொன்று அது ரத்தத்தை திரவ நிலையில் வச்சுருக்கோம், மாரடைப்பு வராமல் காப்பாற்றுறதுக்கு. அதெல்லாம் ரொட்டீனாக போடணும், தினமும் போடணும். இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக போடுங்கன்னு அலோபதி டாக்டர்ஸ் கட்டாயமாக சொல்கிறாங்க. அதில் ஒரு நன்மையும் இருக்குது, நீண்ட காலம் உயிரோடு இருக்கிறதுக்கு வழி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும், இதில் ஒரு சிக்கல் வரும். நம்ம மூளையினுடைய மேல் பகுதியில் ஒரு வகையான மெல்லிய ஒரு கொழுப்பு படிமம் ஒன்று உண்டாகும். இந்த கொழுப்பு அடிக்கிற படை உள்ள போன உடனே என்னாச்சு? எந்த இராணுவமும், என் வார்த்தையை குறிச்சுக்கோங்க, எந்த இராணுவமும் இன்னொரு நாட்டுக்குள்ள போகும்போது பெரிய ஒழுக்கம், நெறி, தர்மம், நியாயம் காப்பாத்தாது. எந்த இராணுவமும் அல்ல. பல சிக்கல் இருக்கு, எல்லாத்தையும் மனம் திறந்து சொல்ல முடியாது. கொஞ்சம் குறிப்பா சொல்லிட்டு போற புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னொரு நாட்டுக்குள்ள நுழையிற போது ஒரு கோபம், ஒரு வெறுப்பு, ஒரு சத்தம், ஒரு உணவின்மை, பகை, ஆத்திரம், கற்பழிப்பு என்னெல்லாம என்ன நடக்குது, யார் சாவரா ஒண்ணு தெரியாது. அப்ப என்ன ஆகும், இந்த மாதிரி நம்ம கொழுப்பை குறைக்கும் போது மூளையினுடைய மேல் பக்கத்துல படியுது பார்த்தீங்களா, ஒரு விதமான மெல்லிய படிமம், அதுவும் போயிடும். அது இருக்கிற வரைக்கும் கனெக்டிவிட்டி, ஒன்னோட ஒன்று நமக்கு பல விஷயங்களை நினைவு வச்சுக்கிறதுக்கான கனெக்டிவிட்டி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அது நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். எனக்கு ரொம்ப மறதியாக இருக்குது அப்படின்னு நான் வைத்தேன். மறதிக்கு ஒரு நல்ல மாத்திரை இருக்கு சார், அது நீ போட்டிங்கன்னா உங்களுக்கு ஞாபக சக்தி கூடும் அப்படின்னு. அப்படியா, என்ன மாத்திரை? மறந்து போச்சு சார். அதாவது பாருங்க, மறதிக்கு மாத்திரையே மறந்து போச்சு. அவன் எப்பேற்பட்ட ஆள்? நான் வேடிக்கைக்கு சொல்லல. வாழ்க்கையில நினைவாற்றல் நமக்கு 50 வயசுக்கு அப்புறம் குறையும் போது முக்கியமான வார்த்தையை கவனிங்க, என்னை நானே கவனித்துக் கொள்ளுதலில் குழப்பம் ஏற்படும். எப்பவுமே இன்னொருத்தர் கவனிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா, சில பேர் வயசானவங்க வீட்டை விட்டு வெளியே போனா வீட்டுக்குள்ள திரும்ப வர முடியாது. விளம்பரம் கொடுத்துருப்பாங்க, அவரை பார்த்தால் வீட்டுக்கு அவங்களுக்கு வீடு ஞாபகம் வராது. அவங்களுடைய அந்த அல்சைமர் மறதி நோய் அப்படியே வர வர என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, ரூட்டு மறந்து போயிடும். பறவை கூட தான் கூட கண்டுபிடிச்சி எவ்வளவு மைல் இருந்தாலும் தள்ளி வரும். 10,000 மைல்லாம் பறந்து பழைய இடத்துல முட்டை பொறிக்கிற பறவைகள்லாம் இருக்கு உலகத்துல, இல்லைன்னு சொல்லல. ஆனா மனிதனுடைய சாபக்கேடு ஒரு முதுமை வரும்போது அந்த மாதிரியான சில விஷயங்கள் ஏற்பட்டுடும். அப்ப நம்மளை இன்னொருத்தர் கவனிக்கணும், இன்னொருத்தருக்கு சுமையா மாறிடும் காலமாக ஆக. இதை பத்தி ஒரு அமெரிக்க மருத்துவர் நல்ல ஆராய்ச்சி பண்ணி அவர் சில குறிப்பு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? சிம்பிளா மருந்து இல்லாம உங்க மூளையை தூண்டுவது எப்படி அப்படி. எனக்கு ஒரு நண்பர் சொன்னார், வாக்கிங் போகும்போது மேடு பள்ளத்துல நடங்க சார். மேடு பள்ளத்துல நடந்தா கால் தடிக்கி விழுந்துடும். இல்ல இதை மூளை பேலன்ஸ் பண்ணணும். உங்களுக்கு கால் அப்படி போகும்போது அந்த மூளைக்குள்ள அந்த மின் அதிர்வுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். மேடு எது பள்ள எது இதை சென்ஸ் பண்ணி மூளைக்கு தகவல் போய் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணணும். அந்த உத்தரவு கொடுத்து நீங்க ஆக்டிவா இருக்கணும்னா
ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ், மெல்லிய மென்மையான இடத்துல நடக்கிறத விட வயல் வரப்பு பள்ளம் மேடு ஏறி இறங்கி நடங்க, அப்போ உங்களுக்கு நினைவாற்றல் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற உண்மை. இந்த மூளைக்குள்ள இருக்கிற மின் தூண்டல் நடந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் மூளை வந்து தன்னை இளமையா வச்சிருக்கும், தக்க வச்சிருக்கும், நினைவாற்றலை வச்சிருக்கும். இதுக்காக மாத்திரை மருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறது நல்ல பழக்கம் இல்லை. கடுமையான பயிற்சிகள் சொன்னா பின்பற்ற முடியல. ஒரு அமெரிக்க மருத்துவர் பாருங்க, அவர் சொல்ற மருத்துவத்தை கேட்டா அவங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். என்ன அப்படின்னா, உங்கள் நாக்கை நீட்டி, முதல்ல நாக்கு வெளியே நீட்டணும், உங்கள் நாக்கை நீட்டி வலது புறமாக பின் இடது புறமாக 10 முறை நகர்த்தவும். என்ன பெரிய கஷ்டமான விஷயமா? முழ நீளத்துக்கு நாக்கு இருக்கு நமக்கு. நம்ம நாக்கை வலது புறமா 10 முறை, அப்புறமா இடது புறமா 10 முறை. இது அசைக்கிறதுல என்ன வந்துடும் அப்படின்னு கேட்டா, நீங்க நம்புங்க, வலது மூளையும் இடது மூளையும் தூண்டப்படும். இந்த நாக்கும் மூளைக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது அந்த மருத்துவருடைய கோட்பாடு. பல வகையான நோய்கள் வந்து கொஞ்சம் கட்டுக்கு வரும் அப்படிங்கிறார். இந்த முக்கியமா இந்த மறதி நோய் இருக்கு இல்லையா, அந்த மறதி நோய் 50 வயதுக்கு பிறகு ஏற்படக்கூடிய அந்த மறதி நோய் இருக்கு இல்லையா, அல்சைமர், அது நிச்சயமாக கட்டுக்கு வருங்கிறார். அவர் ரிசர்ச் பண்ணாமே எழுதுவார். ஏதோ இந்த அமெரிக்க டாக்டர் உடனே நம்ம வந்து ஒண்ணு பெருசா நினைச்சிடுறோம் அப்படின்னு ஒரு பலவீனம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவர் ஆராய்ச்சி பண்ணி தான் இந்த செய்தி அவர் எழுதுறாரு. எழுதிருக்கணும், இல்லைன்னாலும் நமக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. நாக்க வலது பக்கம் பார்த்து இடது பக்கம் பார்த்து நடக்கிறதுல நமக்கு என்ன கஷ்டம் இருக்கு? அந்த காலத்துல வெத்தலை பாக்கு போட்டு பல பேர் தானே தன்னுடைய நாக்கை நீட்டி இப்படி பார்ப்பாங்க, எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. அது மாதிரி நம்முடைய நாக்கை வலது பக்கம் பார்த்து இடது பக்கம் பார்த்து இதுல என்ன தப்பு இருக்கு? அப்புறம் அடுத்தது பாருங்க என்ன அப்படின்னு கேட்டா, இதை சுழட்ட சொல்றாங்க. இது நமக்கு அப்படி சுழற்றுவது மூலமா இந்த நாக்கினுடைய அசைவு இருக்கு இல்லையா, அதை சுழற்றுவதன் மூலமா நம்முடைய உடல் நலத்தையே நீண்ட காலத்துக்கு சரியா கொண்டு போகலாம். அவர் சொல்றது எந்த அளவுக்கு இந்த மருந்து விற்கிறவங்க சொல்ற மாதிரி உடல் எடை, உயர் ரத்த அழுத்தம், மூளையில் ரத்த உறைவு, ஆஸ்துமா, தொலைதூர பார்வை, காது வலி, தொண்டை தொற்று, தோள்பட்டை கழுத்து தொற்று, தூக்கமின்மை, இது எல்லாத்தையுமே இந்த நகர்வுகள் வந்து உங்களுக்கு காப்பாற்றுது அப்படின்னு. உங்கள் நாக்கை நீட்டி வலது புறமாக பின் இடது புறமாக 10 முறை நகர்த்தவும். இந்த நாக்கு உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிச்ச உடனே ஒருத்தர் அனுபவத்தில் எழுதுறாரு, நிஜமாகவே எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது, மனம் தெளிவடைகிறது, புதிய அனுபவங்கள் ஏற்படுகின்றன, தொலைநோக்கு பார்வை இப்போது குறைந்து விட்டது, கொஞ்சம் முட்டாள்தனம் குறைந்து இருக்கிறது, ஆரோக்கியம் மேம்பட்டு இருப்பதை நான் உணர்கிறேன், எனக்கு சிறந்த செரிமானம் ஏற்பட்டிருக்கிறது, அப்புறம் குறைந்த காய்ச்சல், சளி இது போன்றவை உடல் நலத்திலே முன்னேற்றமாக அமைந்திருக்கிறது. இதுல இன்னொரு குறிப்பு இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி பாசிட்டிவ் சஜஷன் நீங்க கொடுத்துக்கோங்கிறாரு. இது ரொம்ப முக்கியம். நான் நன்றாக இருக்கிறேன், எனக்கு இப்போது நினைவாற்றல் கூடி இருக்கிறது, நன்கு பசி எடுக்கிறது, இதெல்லாம் பாசிட்டிவ் சஜஷன். என்ன கேட்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய மூளை ரியாக்ட் பண்ணணும். சில போன்ல பார்த்தா நீங்க என்ன பேசிட்டு இருக்கிறீங்களோ அது யூடியூப்ல அப்படியே வரும். நீங்க ஆன் பண்ண உடனே பாப்பாயி உள்ளே இருந்து வரும் பாருங்க. இடியாப்பம் பத்தி பேசிட்டு டக்குன்னு இப்படி ஆன் பண்ணீங்கன்னா இடியாப்பமா வரும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது ஒட்டு கேட்குதா அப்படின்னு கூட நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அது மாதிரி என்னன்னா நமக்கு நாமே ஒட்டு கேட்கணும். எப்படி? நான் நன்றாக இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன், நோய் இல்லாமல் இருக்கிறேன். இதெல்லாம் யாருக்கு பயன்படும்? மூத்த குடிமக்கள், சீனியர் சிட்டிசன்ஸ், 60 வயசுக்கு மேலானவங்களுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. ரொம்ப எளிய உடற்பயிற்சி, நாக்கை அசைப்பதன் மூலம் நாம் பெற முடியும். உண்மை இந்த ஜா ஜா அதாவது நம்முடைய காது தொண்டை பகுதி சேருது பார்த்தீங்களா, அதுல ஒரு இறுக்கம், டைட்னஸ் உண்டாடும். அது எத்தனை ப்ராப்ளம், எத்தனை நோய்களை உண்டு பண்ணுறீங்களா, எவ்வளவு சிரமங்களை உண்டு பண்ணுறீங்களா, அதை தினம் ரிலீஸ் பண்ணணும், அதை அசைச்சு கொடுக்கணும். ஓஷோ எழுதுறாரு, ஒரு மனிதனுடைய கடும் கோபம், பயம் இவை எல்லாமே இங்குதான் தங்குகின்றன. அப்ப பாருங்க, உணர்ச்சி பூர்வமான தாக்குதல் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இங்க தங்குது. எங்க? இந்த தொண்டை, காது தொண்டை இணையிற பகுதி, ஆங்கிலத்துல ஜா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இதை நீங்க நல்லா அசைச்சு 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 கொடுக்க கொடுக்க உணர்ச்சிகளால நம்ம பிளாக் ஆயிருக்கோம் இல்லையா.
சில வகையான பயம், கவலை, அது மாதிரி உணர்ச்சிகள்ல அதுல சரியாகும். ஒரு விஷயம் நான் முன்னே சொல்லியிருக்கேன், கேட்டா அவங்க கூட கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். நாய் கோபப்படும் ரொம்ப. இப்போ கோபப்படுறவங்களாம் நாயின்னு நான் சொல்லலை. நாய் ரொம்ப கோபப்படும். நாய் உடனே கோபத்தை குறைச்சிருந்து தெரியுமா? எப்படி குறைக்கும்? நீங்க பாத்திருக்கீங்களா? யாராவது வந்தா அப்படியே ஓ ஆவும் கத்திட்டு ஓடியா அந்த நாய் திரும்ப வந்து உட்கார்ந்து நாக்க நல்லா தொங்க போட்டு எச்ச ஒழுக நாக்க நல்லா தொங்க போட்டு வாயை ஒரு 5-6 தடவை அப்படி திறந்து போடும். அப்ப அந்த ஜா அதுல பகுதியில் இருக்கிற அந்த டைட்னஸ் இருக்குல்ல, அது போயிடும். கோபம் உடனே அப்படியே போயிடும். இதெல்லாம் நம்ம மனசுல புரிஞ்சுக்கணும். நம்முடைய கோபங்கள்ல இருந்து வெளியே வருவதற்கான வழிமுறை, மனசிக்கல்கள் இருந்து வெளியே வருவதற்கான வழிமுறை. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்றீங்களா? அதனால அதை பல மூத்த குடிமக்களுக்கும், மூத்த குடிமக்கள் இருக்கிற வீட்டுல அவங்களுக்கும் பயன்படுங்கிறதுக்காக அந்த செய்தியை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துறேன். 10 பேருக்கு பகிரணும். நாம ஒரு 100 பேருக்கு நம்ம குரூப்லயே அனுப்பணும். ஏன்னா ஒன்னும் காசு பணம் செலவு கிடையாது. நல்ல விஷயம் நிறைய வச்சிருக்கிறோம். இப்ப அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லட்டுமா? மாடியில இந்த வெயில்ல எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம். மேல் தளத்துல இருந்தவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம். அதுக்கு மேல வெள்ளை அடிச்சா போதும்னு ஒரு பழக்கம் இருக்கு. சுண்ணாம்பு வெள்ளை அடிச்சுட்டா சூரிய வெளிச்சத்தை திருப்பி அனுப்பிச்சிடும், மாடியில அந்த வெப்பம் இறங்காது. கான்கிரீட் வீட்டுல கஷ்டம் இருக்கு. நூற்றுக்கணக்கான யோசனையும் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. மேல வந்து பச்சை வலை போடலாம், மேல தொட்டி கார்டன் போடலாம், மேல வந்து இந்த பிஸ்கட் இருக்கும் இல்லையா, வேஃபில் பிஸ்கட் இருக்கும்ல, வேஃபர் பிஸ்கட் மாதிரி 2 இடைவெளி உடைய தளம் இதுல வந்திருக்கு. அதை மேல போட்டு விட்டாச்சுன்னா வெயில் இறங்காது. இன்னும் ஒருத்தர் என்ன சொல்றாரு, இந்த ஹாலோ பிளாக்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, இந்த ஹாலோ பிளாக்குள்ள மணலை ரொப்பி, ஹாலோ பிளாக்குள்ள மணலை ரொப்பி அதுல தண்ணீர் கொஞ்சம் லேசா அடிச்சு விட்டுட்டோம்னா அந்த சில்னஸ் இருக்கும். அதை வரிசையா மேல் மாடி முழுக்க அடிக்கிட்டு இடைவெளியெல்லாம் அப்படியே ஒரு சுண்ணாம்பு கொண்டு ஜாயின் பண்ணி விட்டுறது கொஞ்ச நாளைக்கு. அப்ப கோடை காலம் முழுக்க என்ன ஆகும்னா மேல் அடிக்கிற வெயில் வந்து இறங்காது. நீங்க மேல் வெயில் எப்ப தெரியல, இரவு முழுக்க நீங்க ஃபேன் போட்டா அப்படியே பத்திக்கிட்டு எரியும்படியா பல பேர் கஷ்டப்படுறாங்க இல்லையா? இது மாதிரி நல்ல யோசனை எதுல கொடுத்துருக்கோம்? பயனுடைய குடும்பத்துக்கு, தனி மனிதர்களுக்கு, ஆரோக்கியத்துக்கு, நல்ல எண்ணங்கள் ஏற்படுவதற்கு, பேச்சாளர்களுக்கு, கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பயன்படக்கூடிய அருமையான பொக்கிஷம். 10 பேருக்கு பகிரணும். நாம ஒரு 100 பேருக்கு நம்ம குரூப்லயே அனுப்பணும். ஏன்னா ஒன்னும் காசு பணம் செலவு கிடையாது. நல்ல விஷயம் நிறைய வச்சிருக்கிறோம். நன்றி. இந்த அற்புதமான ஆரோக்கிய குறிப்பை தொடர்ந்து இப்போ நம்மளுடைய 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த 21 நிமிடம் அப்படிங்கிறது எவ்வளவு அதிமுக்கியமானது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் அறிவோம். ஸோ அவ்வாறாக இன்றைக்கி நாம் நம்மளுடைய 21 நிமிடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்கிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து உள்ளங்கைகளை மடக்கி பார்த்து, விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்து, சுவாசத்தை சோதித்து பார்த்து, 2வது நாசிலும் சுவாசம் வருகிறதா என்பதை நாம் அதை உணர்ந்து, இப்பொழுது நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நம்மளுடைய கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீர் பருகி முடித்ததுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டியது கருத்து பதிவிடுதல், கமெண்ட் பதிவிடுதல். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பதிவிட போகிறோம் அப்படின்னா, முதல் கேள்வி, நேற்றைக்கு என்னோட ஒரு சகோதரர் என்னிடம் பேசும் பொழுது, நான் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கையில் நடப்பதாக ஒரு கருத்து சொன்னார். அவருடைய வாழ்க்கையில் நடப்பதாக ஒரு கருத்து என்னிடம் பகிர்ந்தார். நான் பேசக்கூடிய ஒவ்வொரு நாள் டாப்பிக்கும் அவருடைய வாழ்க்கையில் நடப்பதாக கருத்து சொன்னார். நான் இப்போது அவருக்கு பதிலளிக்கும் விதமாக உங்களிடத்திலேயே அந்த கேள்வியை வைக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலும் நான் பேசக்கூடிய விஷயங்கள் நடக்கிறதா? இதை பற்றி நீங்கள் இன்றைக்கி உங்களுடைய கருத்தாக பதிவிடலாம். உங்களுடைய வாழ்க்கையிலும் நான் பேசக்கூடிய விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதா, நடப்பதற்கு ஒரு விடையாக, ஒரு பதிலாக இருக்கிறதா? இது முதல் கேள்வி. 2வது கேள்வி அப்படிங்கிறது, நேற்றைக்கு ஒலிம்பிக்கில் ஒரு சகோதரி, நேற்றைக்கு முந்தைய நாளும் 2 நாளும், அதாவது இதுவரைக்கும் எந்த ஒலிம்பிக்லையும் ஒரு இந்தியர் ஒரே ஒலிம்பிக்கில் 2 பதக்கங்கள் பெற்றதில்லை. ஆனால் நேற்றைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, முதல் நாள் ஒற்றையர் பிரிவில்
அவங்க வந்து வெற்றி பெற்றாங்க. 3வது பரிசான பிரான்ஸ் மெடல் பெற்றாங்க. நேற்றைக்கு இரட்டையர், ஸோ அதுலேயும் அவங்க வெற்றி பெற்றாங்க. 3வது பரிசான பிரான்ஸ் கிடைச்சது. அவங்களுடைய பெயர் தெரியுமா உங்களுக்கு? இது 2வது கேள்வி. என்னுடைய ஸ்டேட்டஸை நேற்று பார்த்துருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுடைய பெயர் தெரிந்திருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. இல்லை, நீங்கள் உலக நடப்பு ஆல்ரெடி தெரிஞ்சவங்க தான் அப்படின்னா அதில் தவறொன்றும் இல்லை. 3வது கேள்வி, அவங்க எந்த போட்டியில் வெற்றி பெற்றாங்க? எந்த விளையாட்டு, எந்த துறை, எதில் வந்து அவங்க வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறது. இது வந்து நம்மளை அப்டேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு கேள்வி தான். ஸோ இந்த 3 கேள்விக்கும் விடையளித்து, முதல் கேள்வி அப்படிங்கிறது, நான் பேசக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதா, உங்களுக்கு அது பதிலாக வருகிறதா, விடையாக கிடைக்கிறதா அப்படிங்கிறதும். 2வது கேள்வி அப்படிங்கிறது, நேற்றைக்கு முந்தைய நாளும் பிரான்ஸ் மெடல் வென்ற இந்தியாவின் ஒரே பெண்மணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சகோதரியின் பெயர் உங்களுக்கு தெரியுமா? 3வது, அவங்க எந்த போட்டியில் வெற்றி பெற்றாங்க? இந்த 3 கேள்விகளுக்கும் விடையளித்து கொண்டே இப்போது வாங்க நம்ம எல்லோரும் பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்கள்லாம் நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு இப்போ கேட்ட ஆடியோக்கான விளக்கங்களும் நிறைய விஷயங்களை பற்றி பகிர போகிறேன். ஸோ அதையும் கேட்பதற்கு நீங்கள் மீத இருக்கக்கூடிய ஆடியோவை பிறகு கேளுங்கள். அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்கள் எல்லாரும் வாங்க, இப்போது நமக்கான நேரம் தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து சகோதரி டைகர் தேவிகிருஷ்ணா ஃப்ரம் சென்னை அவங்க அனுப்பி வச்ச அந்த ஆடியோவை கேட்டோம். அந்த ஆடியோவில் ஒலிக்கப்பட்ட குரல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஐயா திரு சுகி சிவம் அவர்களுடைய குரலில் தான் நம்ம அந்த ஆடியோ கேட்டோம். ஐயா எடுக்கும் போதே நல்லா சூப்பராக வணக்கம்லாம் சொல்லி ஆரம்பிச்சுட்டு, வயசாகிறதே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். சின்ன பிள்ளைங்க சொல்லுவாங்க வயசானவங்கள அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருக்குமே ஒரு காலத்தில் வயசாகத்தான் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு இந்த வயசானவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரே விஷயத்த 10 தடவை சொல்லுவாங்க. என்னைய மாதிரி கேட்குறவங்களுக்கு கோபம் வரும் உங்களை மாதிரி அப்படின்னு நான் இந்த ஆடியோ கேட்கும்போது எனக்கு தோணுச்சு. ஒரே விஷயத்த 10 தடவை சொல்லுவாங்க, கேட்குறவங்களுக்கு கோபம் வரும். ஆனால் அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும்னு ஒரு வார்த்தை சொன்னார். சொல்லிட்டோமா இல்லையா அப்படிங்கிறதுக்காக 10 தடவை சொல்லியிருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா இல்லையா, அதை நினைவில் வச்சுக்கிட்டீங்களா இல்லையா, அதை பின்தொடர்கிறீர்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் தான் நான் நித்தம் இப்போ ஏன்னா நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள்னு நான் சொல்கிறேன் அல்லவா. இப்படி சொல்லும் பொழுதெல்லாம் உங்களுடைய கவனம் அதில் இருக்கிறதா, உங்களுடைய நடை அப்படி இருக்கிறதா அப்படின்னு கவனத்தை கொண்டு போக சொல்கிறதுக்கு தான் நான் பல்வேறு முறை சொல்கிறேன். ஆனால் ஐயா சொல்லும்படி பெரியவங்க வயசாகிட்டவங்க ஒரு விஷயத்தையே 10 தடவை சொல்லுவாங்க. சில பேர் கடிஞ்சிடுவாங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, அதான் சொல்லிட்டு இல்லை விடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது, இதை புரிந்து கொள்ளணும். மாத்திரை சாப்பிட மறத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பகிர்ந்தார். மாத்திரை சாப்பிட்றது அப்படிங்கிறது ஏதேனும் ஒரு பிரச்சனைகளுக்காக சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த ஞாபக மறதி அப்படிங்கிறது வயசான பிறகு வர ஆரம்பிக்கும். ஸோ மாத்திரை சாப்பிட்றதுக்குன்னு அவங்க எடுப்பாங்க. அந்த மாத்திரை எடுக்கும் பொழுதே ஃபோன் வந்துருச்சுன்னா ஃபோனை பேசிகிட்டே மாத்திரை முழுங்கணுமா இல்லையான்னு மறந்துடுவாங்க. அந்த மாதிரி பல்வேறு காரணிகளையும் சூழ்நிலைகளையும் சொன்னார், சிச்சுவேஷன்ஸையும் சொன்னார். யாத்திரை போகிற காலம் வரை மாத்திரை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். சரி, அதுக்குள்ளே நம்ம போகாமல், ஏன்னா அப்படி தான் உலகம் உருண்டோடி கொண்டு இருக்கிறது. ஸோ மண்டே டியூஸ்டே வெனஸ்டேன்னு வரிசையாக அந்த டப்பா பாக்ஸ்லாம் வச்சு
சில பேர் நினைவாக மாத்திரை விழுங்குவாங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் அந்த கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு மாத்திரை இருக்கிறது. அந்த மாத்திரையை விழுங்குனா ரத்தம் வந்து கொஞ்சம் தின்னாக டைல்யூட்டாக, அதாவது நீர்ப்பு தன்மையாக மாறிடும். ஸோ அதனால் கொழுப்பு படிதல் அப்படிங்கிறது ஒன்று ஏற்படாது. அதை நித்தம் விழுங்கணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பர்சனலாக என்னுடைய தாயார் வந்து நினைவுக்கு வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு விதமான பிரச்சனை, நான் அதை ஆல்ரெடி உங்கள் எல்லார்ட்டையும் பகிர்ந்திருப்பேன். ஸோ ரத்தம் உறைவது அப்படிங்கிறது அவங்களுக்கு இதயத்தில் வந்து இதயம் அப்படிங்கிறது ஒரு சில நேரம் நார்மலாக துடிக்கும், ஒரு சில நேரம் கம்ப்ளீட்டாக துடிக்கிறதே தெரியாது, மீண்டும் வந்து நார்மலாக துடிக்கும். ஆனால் அவங்கள வந்து எல்லா டெஸ்ட்டும் பார்த்தாச்சு, எல்லா விதமான டெஸ்ட்லேயும் அவங்க வந்து பாஸ். எது ஒன்றுமே அவங்களுடைய உள்ளுறுப்புகளில் எந்த இதுவுமே இல்லை. ஆனால் இதயம் மட்டும் இப்படி போய் வர்றதுக்கு, ரத்தம் வந்து உராயிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரையை கொடுத்தாங்க. இந்த மாத்திரை விழுங்குனா ரத்தம் உராய்வு அப்படிங்கிறது ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு, இதை வந்து வெகு காலமும் விழுங்க முடியாது, ஒரு 7-8 ஆண்டுகள் தான் விழுங்கணும், இல்லைன்னா ஒரு அறுவை சிகிச்சை பண்ணணும் இதயத்துக்குன்னாங்க. ஆனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆஞ்சியோ கூட செய்து பார்த்தாங்க, அதுலேயுமே எங்கேயுமே, ஏன்னா ஆஞ்சியோ பண்ணி ஆஞ்சியோவில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா 8லேருந்து 10 வருடத்திற்கு எந்த பயமுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படியுமே பார்த்திங்கன்னா இந்த மாத்திரையை விழுங்கணும், ரத்தம் உராயிறது வந்து இது நித்தம் 24 மணி நேரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக விழுங்கணும், மாலை 6 மணிக்கு விழுங்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் அந்த உணவுக்கு இடைவெளிக்கு, மதிய உணவுக்கும் இரவு உணவுக்கும் இடைவெளியில் கொடுக்குற மாதிரி அது 6 மணி மாத்திரைன்னே என்னுடைய மருமக பிள்ளைகள்லாம் சொல்லுவாங்க. ஸோ 6 மணிக்கு மறக்காமல் விழுங்கக்கூடிய மாத்திரை. இந்த விஷயம் அவர் சொல்லும் பொழுது அவர் ஒரு விஷயத்தை சொன்னார் அல்லவா, இது அப்படியே பாதித்தது அப்படிங்கிறது தான் நான் இந்த இடத்துல சொல்ல வர்ற ஒரு விஷயம். என்ன சொன்னார் அப்படின்னா, மூளையின் மேல் பரப்பில் ஒரு மெல்லிதான ஒரு கொழுப்பு படலம் அப்படிங்கிறது படிஞ்சிருக்கும் இயற்கையாக. ஒரு இராணுவம் எதிர் நாட்டுக்குள்ளே உள்ளே புகுந்தால் எந்த தயவுதாட்சணியமும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு அவர் இராணுவத்தை கொஞ்சம் அழுத்தி சொன்னார். எத்தனை பேருக்கு புரிந்தது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பதிவிடலாம். நான் அப்படியே வெளியில் வந்துடுறேன். ஸோ அந்த இராணுவம் எப்படி எந்தவித எல்லைக்கும் போகுமோ அதுபோல் மூளையின் மேல் படலத்தில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பையும் சேர்த்து கரைத்து விடும், அதன் பிறகு நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். உண்மையிலேயே சொல்லப்போனால் என்னுடைய அம்மாவுக்கு அவங்க சொன்னது அப்படிங்கிறது, ரத்தம் டைல்யூட் ஆகிடும், ஸோ டைல்யூட் ஆகிட்டா ஹார்ட் அட்டாக் அப்படின்னு ஒன்று வராது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது வந்து மூளையில் போய் ஸ்ட்ரோக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தியது. ஸோ அவங்களே எங்களிடம் ஆச்சரியமாக கேட்குறாங்க, இது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். எங்களிடத்தில் ஆச்சரியமாக கேட்குறாங்க, எப்படி இது சாத்தியம், இந்த மாத்திரை விழுங்கும்போது எப்படி மூளைக்கு செல்லலாம் அப்படின்னு. ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 தடவை அப்படிங்கிறது இயற்கை கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை மணி அப்படின்னு நானே அடிக்கடி சொல்லுவேன். ஸோ 3 ஸ்ட்ரோக் வந்து என்னுடைய தாயாரை நான் வந்து தவற விட்டேன். இந்த செய்தி உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல நான் பகிர்வது அப்படிங்கிறது, இந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயத்திற்காக நம்ம வந்து உடலை வருத்தாமல் கஷ்டப்படாமல் நம்ம வந்து நல்லா இருக்கணும், ஆனால் நான் வந்து எல்லாமே செய்வேன் அப்படின்ட்டு இந்த மாதிரியான மாத்திரைகளை, ஏன்னா அவர் அப்படி தான் சொல்கிறார், அப்படி தான் சொல்கிறாங்க, ஸோ நன்மை தரும் சொல்கிறாங்கன்னு அவரே வந்து அதை சஜஷன் பண்ணலை, அப்படியே அதை கடந்து வந்துட்டார். ஸோ அந்த மாதிரியான மாத்திரைகளை எல்லாம் எடுத்துக்கொள்வதை விட்டுட்டு முயற்சிகளை வந்து மேற்கொள்ளுங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல என்னுடைய பதிவாக சொல்லிவிட்டு, கூடுதலாக ஐயா சொன்னது அப்படிங்கிறது இந்த மறதிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான மருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னார். என்ன அப்படின்னா, மேடு பள்ளம் இருக்கக்கூடிய இடத்துல நடக்கணும் அப்படின்னு. ஸோ மேடு பள்ளம் இருக்கக்கூடிய இடத்துல நடக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய கால்களை தூக்கி வைக்கும் பொழுது மூளை வந்து அந்த மின் தூண்டல் அப்படின்னு ஒரு விஷயம் ஏற்படும். ஸோ அந்த மின் தூண்டல் இப்பொழுது மேலே தூக்கி வை, இப்போ கீழே தூக்கி வை, இப்போ இப்படி வை, அப்படி வைன்னு சொல்லணும். ஸோ அதனால் வந்து மூளை சுறுசுறுப்படையும். இந்த வலது பக்க மூளை, இடது பக்க மூளை அப்படின்லாம் ஒரு விஷயத்தையெல்லாம் பகிர்ந்தார். இப்போது இந்த மூளை தூண்டல், மின் தூண்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தான்
டைகர் குழுமம் தொடங்கின நாள்லேருந்தே சொல்கிறேன் உங்களுக்கு, ஞாபக மறதி அப்படிங்கிற ஒரு நோய் தான் வந்து வருங்காலத்தில் கொரோனா வைரஸ் மாதிரி உலகம் முழுவதும் பரவக்கூடிய ஒரு மிகப்பெரிய நோயின்னு சொன்னால் ஞாபக மறதின்னு சொல்கிறாங்க. அந்த ஞாபக மறதியை நீக்கணும், போக்கணும்னா ரொம்ப சிம்பிள், தோப்பு கரணமும் 8 நடை பயிற்சியும். சரி, இதை மட்டும் 8 நடை பயிற்சியில் அவர் சொன்னது தான், நம்ம கால்களை வளைத்து வளைத்து வைக்கும் பொழுது நம்மளுடைய மூளை ஒவ்வொரு நேரமும் அங்கே, நான் அதனால தான் உங்களுக்கு நினைவூட்டலில் கால் எப்படி இருக்குது, கை எப்படி இருக்குது, ஷோல்டர் எப்படி இருக்குன்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய கவனம் அங்கே போகணும். அப்போ தான் மூளை வந்து அப்பப்போ, அதே போல் நம்ம 8 நடையில் நான் வந்து உங்களுக்கு ஏன் தேடி 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 இந்த மாதிரியான கண்டென்ட்டுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, உங்களுடைய மூளை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே நடக்கணும், கேட்க கேட்க அங்கே மின் தூண்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படும். ஸோ அப்படி ஏற்பட்டால் நம்மளுக்கு ஞாபக மறதி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படாது அப்படிங்கிறது தான் காரணமாக இந்த இடத்துல நானும் குறிப்பிடுகிறேன். ஏன்னா இதை நான் பல்வேறு வருடங்களாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயாவோட ஆடியோவை நம்ம இப்போ தான் கேட்குறோம். ஸோ இந்த மின் தூண்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் இந்த பறவைகள் 10,000 கிலோமீட்டர் கூட பறந்து வந்துட்டு மீண்டும் வந்து தன்னுடைய இடத்தை தேடி போய் விடுகிறது. என்ன ஒரு ஆச்சரியம். ஆனால் பெரியவங்க வீட்டை விட்டு வெளியில் போனால் சில நேரங்களில் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இந்த 10,000 கிலோமீட்டர் பறந்து வர பறவைகளை விட்டுடுங்க, அது வருது போகுது, இங்கிருந்தும் போகலாம், போயிட்டு வரலாம். அப்போ ரூட்டு தெரியும். இங்கேருந்து நம்ம போகிறோம், இந்த திசையை நோக்கி போகிறோம், போயிட்டு அங்கேருந்து திரும்ப இங்கே வந்துடுறோம். ஓரளவுக்கு ரூட்டு தெரியும்ல. இப்போது இந்த நாய் அப்படின்னு சொல்லக்கூடிய விலங்கு நீங்கள் வந்து குறிப்பிட்ட தூரம், ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் நீங்கள் வந்து கார்களில் ஏற்றிட்டு போய் நீங்கள் வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா அது நம்மளுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். இந்த செய்தியும் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. ஸோ நாய்க்கு கூட முகர்வு தன்மை இருக்குது. போகும்போது அதை சாக்குக்குள்ளேயே போட்டு கட்டியிருந்தா கூட அது வந்து நுகர்வு தன்மையை வச்சு வந்துடும். எனக்கு தெரிந்த ஒரு 80-90 கிலோமீட்டர் தூரத்தில் முன்ன நான் சொல்கிறது, நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது, அப்போல்லாம் அந்த கார் இந்த மாதிரியான வசதிகள் எல்லாம் இல்லை. நான் சிறு பிள்ளையாக விளையாண்டு கொண்டு இருக்கும்போது எங்களிடத்தில் வந்து ஒரு அற்புதமான நாய் இருந்தது. பட் நாங்கள் வந்து ஒரு குடியிருப்பு பகுதியில் இருந்ததுனால அது மற்றவர்களுக்கு சற்று தொல்லையாக தொந்தரவு செய்கிறது அப்படிங்கிற மாதிரி மற்றவர்கள் எண்ணியதால் அதை வந்து ஊரை விட்டு ஊரை அனுப்ப சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து தெரிந்த நபரிடத்தில் இருக்கக்கூடிய லாரி வந்து ரொம்ப தூரம் போகும். ஸோ அப்படி இறக்கி விட சொல்லிட்டோம். கிட்டத்தட்ட 6 மாத காலம் கழித்து அந்த நாய் வந்து எங்கள் வீடு வந்து சேர்ந்தது. வீடு வந்து சேர்ந்து அத்தனை வீட்டுக்குள்ளும் உள் புகுந்து பாசத்தை வெளிப்படுத்தி அது பண்ணிய சேட்டையில் அவ்வளோ பேருமே சேர்ந்து அதை பிறகு வளர்க்கலாம்னு முடிவெடுத்துட்டாங்க. அந்தளவுக்கு அது அன்பை பொழிந்தது. இது ஒரு உதாரண எடுத்துக்காட்டு. நான் இப்போ எங்கே சொல்ல வர்றேன் அப்படின்னா, இவைகளெல்லாம் கொண்டு போய் விட்டோம், வந்துடுச்சு. இந்த புறா அப்படின்னு ஒரு பறவை இருக்கிறது அல்லவா, இந்த புறாவை என்ன செய்வாங்க அப்படின்னா, போட்டிக்காக அல்லது ஏதோ ஒரு பயிற்சியாக இங்கேருந்து ராமநாதபுரத்திலிருந்து டெல்லி கொண்டு போயிடுவாங்க. இப்போ புறாவுக்கு வந்து வந்த பாதை தெரியாது, நுகர்வு தன்மை இருக்கானுங்கிறது தெரியாது. அதை வந்து ஒரு பெட்டிக்குள்ளேயோ இதுலையோ போட்டு ட்ரெயினில் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, இல்லை என்னமோ பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இந்த புறா விடக்கூடிய நண்பர்கள் யாராவது உங்கள் இடத்துல இருந்தாங்கன்னா அல்லது உங்களுக்கே தெரியும்னா நீங்கள் இதுக்கு பதிலும் அளிக்கலாம். கொண்டு போய் டெல்லியில் விட்டுட்டு அவங்க டெல்லியிலேருந்து வர்றவக்குள்ள அந்த புறா வந்து அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். இப்போ போன பாதை தெரிந்து திரும்ப வரக்கூடிய பறவைகள் அப்படிங்கிறதும் ஒன்று, அல்லது நுகர்வு தன்மையை வச்சு தான் இருக்கக்கூடிய ஏரியா இதுதான்னு கண்டுபிடிச்சி வரக்கூடியது ஒன்று. இது ரெண்டுமே இல்லாமல் கொண்டு போய் எங்கேயோ விட்டு அது விண்ணில் மேலே பறந்து தான் இருந்த திசையை அது உணர்ந்து அதை நோக்கி பறந்து வருவது அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய சக்தி அப்படிங்கிறத வந்து நாம் வந்து ஒவ்வொன்றுகிட்டே இருந்து கற்றுக்கிறணும். ஸோ இதை வந்து ஐயாட்ட இருந்து நான் ஏன்னா ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன், நான் அதை தான் சொல்ல வர்றேன். அதன் பிறகு அவர் வந்து அந்த ஒரு நாக்கு பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தார். ரொம்ப சிம்பிளாக நாக்கு பயிற்சி அப்படிங்கிறத சொன்னார். இடது பக்கம் வலது பக்கம், இடது பக்கம் வலது பக்கம்னு 10 முறை செஞ்சால் போதும். நம்ம கேம்பில் நம்ம வந்து இந்த இந்த வலது பக்க மூளையை எப்படி நம்ம பயன்படுத்தணும், இடது பக்க மூளை அப்படிங்கிறது எல்லாருக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கும். இந்த வலது பக்க மூளையை எப்படி பயன்படுத்தணும், அதுக்கு நம்ம என்னெல்லாம் பயிற்சி பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுப்போம்.
நிறைய கற்று வச்சுருப்பீங்க. நானும் இங்கே வந்து அதை உங்களுக்கு விளக்கமாக உடனடியாக அதுக்கான விடை கிடைக்குமாறு செய்து காட்டுவேன். இப்போது ரொம்ப ஒரு எளிதான பயிற்சி ஒன்று சொல்லி கொடுத்தாரு. இடது வலது இடது வலதுன்னு. ஸோ இதை வந்து ஏன் நாம் இன்னையில இருந்தே முயற்சிக்கக்கூடாது? ஸோ முயற்சிக்கலாம். டைகர் கிளப் உறுப்பினர்கள் அப்படிங்கிறவங்க இந்த மருந்தில்லா மருத்துவங்களை தாராளமாக கடைபிடிக்கலாம். ஸோ இன்னையிலேருந்தே நம்மளுடைய பயிற்சிகளில் அதையும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிறங்க. ஸோ நாக்கை இடது வலது இடது வலதுன்னு அப்புறம் சுழற்றுதல் அப்படிங்கிறது மாதிரி செய்து பாருங்கள். இது ஏன்னா மூளையை தூண்டக்கூடியது அப்படிங்கிறத சொன்னார். ஸோ இதை ஒரு பயிற்சியாக செய்யணும். சும்மா எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து பல் வளர்க்குறோம், நாக்கு வலிக்கிறோம், ஸோ அப்போல்லாம் நாக்கு வந்து அங்கே இங்கே போய் தானே வருது அப்படின்லாம் விட்டுறக்கூடாது. ஒரு பயிற்சியாக செய்யணும். ஸோ இன்னையிலிருந்தே நம்ம வந்து அந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம். கேம்பில் நான் இதை வந்து இன்னும் விளக்கமாக சொல்லித்தரேன். உங்கள் ஃபேமிலியோட குடும்பத்தோடு வந்து நீங்கள் அதில் கற்றுக்கொள்ளுங்கள். ஸோ இந்த நாக்கை சுழட்டுதல் இவைகள் எல்லாம் என்னென்ன பிரச்சனைகளை தீர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொன்னார். இது வந்து உடல் எடையை வந்து சரி பண்ணும், உயர் ரத்த அழுத்தத்தை சரி பண்ணும், மூளையில் இரத்த உறைவை வந்து சரி பண்ணும், தொலைதூர பார்வை, இந்த மாதிரி பல விஷயங்களை சொன்னார். ஸோ அதெல்லாம் விட்டுருவோம். ஆனால் அந்த அவங்க வந்து ஃபீட்பேக் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னார். இப்போது யூடியூப் பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம ஒரு சேனல் பார்க்குறோம் அப்படின்னா, அந்த சேனலில் ஒரு விஷயம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட விஷயமாகவே நிறைய வரும். ஸோ அப்படித்தான் இந்த பிரபஞ்சமும். அப்படி நீங்கள் எப்படி இருக்கீங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணணும். முன்னெல்லாம் நான் ஃபீட்பேக் கேட்பேன், ஃபீட்பேக் கொடுப்பீங்க. நீங்கள் இப்போ உங்களை பற்றி நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டால் நல்லா இருக்கிறோங்கிறதோட முடிச்சிடுறீங்க. நான் உங்களை நித்தம் எனக்கு கமெண்ட் பண்ணணும், உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நல்ல பலன்களை எல்லாம் நீங்கள் எனக்கு பதிலளிக்கணும், இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ அடைஞ்சிருக்கீங்கலாம் நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நிறைய பேர் மறந்துட்டீங்க. ஸோ நீங்கள் அதை சொல்ல தான் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது பன்மடங்கு பெருகுங்கிறத ஐயா சொல்லாமல் சொன்னார். ஸோ நாம் தான் நிறைய பாசிட்டிவான விஷயங்களை சொல்லணும். ஏன்னா நமக்கு கிடச்சிருக்கு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். டைகர் குழுமத்தில் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் நமக்கு என்னெல்லாம் பலன் கிடச்சிச்சோ அதையெல்லாம் தாராளமாக பட்டியலிடலாம். அதன் மூலமாக இன்னும் 4 பேருக்கு நன்மை கிடைக்கும். ஸோ அதனால் உங்களுடைய பலன்களை தாராளமாக பகிர்வதற்கு தயாராக இருங்கள். இன்றைக்கி கூட பகிரலாம். நீங்கள் 8 நடை பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இன்றைக்கி கமெண்ட்டில், இன்றைக்கி ஹோம்ஒர்க் அதுதான், கமெண்ட் பகுதியில் வந்து உங்களுக்கு ஏற்பட்ட நன்மைகளை பட்டியலிடணும் 8 நடை பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம். ஏன்னா பட்டியலுங்கிறது கொஞ்சம் நீளும்னு நினைக்கிறேன். நீங்கள் வாட்டுக்கு இப்போயே தொடங்கிடாதீங்க. ஏன்னா நடை அப்படிங்கிறது இன்னும் ஒரு 2 நிமிடம் தான் இருக்க போகிறது. ஸோ இப்படி நீங்கள் வந்து உங்களுடைய கமெண்ட்டை பதிவிடுவதற்கு எப்போதுமே தயாராக இருக்கணும். அதே போல் உங்களுடைய ஆடியோ மெசேஜும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். உங்களுடைய ஃபீட்பேக் ஆடியோ மெசேஜ் எனக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. சிறந்த ஃபீட்பேக் பேர் இல்லாமல் நான் வந்து யூடியூப்பில் முன்ன மாதிரி நானும் ஒளிபரப்புறதுக்கு, ஏன்னா அதை பற்றி பேசணும்னு ஐயா சொல்கிறாரு. ஸோ நம்ம பேசலாம். தொடர்ந்து வந்து நாயை வந்து குறிப்பிட்டார். இந்த நாயிடமிருந்து ஒரு விஷயம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாய் கோபமாக இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் நாக்கை தொங்க போட்டு அதுக்கப்புறம் அதனுடைய ஜாவை, அதாவது தாடையை வந்து 4 முறை 5 முறை விரித்து அடைக்கும், கோபமும் அடங்கிரும். ஸோ இதெல்லாம் நம்ம நாயிட்ட இருந்து கற்றுக்கிறணும்னு சொன்னார். நான் அதை தான் சொன்னேன். எல்லாவற்றிலும் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ஐயாவிடத்தில் இருந்து நான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். நாயிடம் இருந்து இந்த விஷயத்தையும் கற்றுக்கிட்டோம்னு இந்த ஒரு பயிற்சியை நான் செய்கிறேன். ஆனால் உங்களிடத்தில் சொன்னதே இல்லை இது வரைக்கும். ஸோ இது கேட்கும் போதே ஆமாம் இல்லை நம்ம சொல்லாமல் விட்டுட்டோமே. நான் கிரவுண்டுக்கு போகும்போது செய்வேன். ஸோ இதை பற்றின விளக்கத்தை நாளைக்கு கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். உங்களுடைய ஃபீட்பேக்கை எதிர்பார்க்குறேன். ஆடியோலையும் எதிர்பார்க்குறேன், ரிட்டன்லையும் எதிர்பார்க்குறேன். ஸோ இப்போது நம்மளுடைய 42 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம். சிவப்பு நிறத்தில் மாறியிருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய அந்த வேளையில் தண்ணீர் பருகிக் கொள்கிறோம். இப்போ நம்ம எல்லாரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று நம்ம அஃபர்மேஷன் விஷுவலைசேஷன் செய்ய போகிறோம். கூட்டு பிரார்த்தனை. இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்கட்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கட்டும். எல்லாம் வல்ல இயற்கையே இறைவனே பிரபஞ்சமே நீ துணை நிற்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுடைய பணி சிறந்து விளங்க வேண்டும். எல்லோரும் பாராட்டும்படியாக அவர்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். இதை பிரபஞ்சம் வழங்க வேண்டும் என்று கூட்டு பிரார்த்தனையாக கேட்டுக்கொண்டு உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு என்னுடைய
வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.